பிக் பாஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த வணக்கங்கள். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 டே 25 வழக்கமாக திவாகர் செய்கிற வேலையை கேமரா முன்னாடி போயிட்டு செஞ்சுட்டு இருந்தார். என்னுடைய ஸ்மைல் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நேச்சுரலாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி நின்று வினோத் வந்து அரோரா கிட்ட இதெல்லாம் பார்த்துட்டு நீ செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் அந்த புள்ள வந்து அண்ணே உங்களுடைய சிரிப்பு வந்து சூர்யா மாதிரியே இருக்குனே அப்படின்னு சொல்லவும் இன்னும் இவருக்கு குஷி ஆகிடுச்சு. அதற்கு அடுத்ததாக பின்னாடி கம்ருதீன் வந்து பவுலை உரிகிறது மார்க் பண்ணுற வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தார். அந்த நேரத்தில் இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் விஜய் சேதுபதி சார்கிட்ட உன்னை பற்றி சொல்லிட்டு போகிறேன், நீ என்னென்ன பண்ணன்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருந்தார் வாட்டர்மெலன். இவர் அப்படி என்ன தான் சொல்லுவாருன்னு பார்த்தா பார்வதி வந்து வாட்டர்மெலன் கிட்ட கம்ருதீனை பற்றி சொன்னாங்க இல்லைங்களா, அந்த விஷயத்த தான் சொல்லிட்டு இருந்தார். அந்த நேரத்தில் பார்வதி வந்து அண்ணே உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனா உங்களை பற்றி பேசுங்க, என்னை பற்றி எதுக்கு அங்கே பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு புரிய வச்சுட்டு இருந்தாங்க. அப்போவும் மறுபடியும் நான் இந்த வாரம் வீக்கெண்ட் எபிசோடில் நான் சொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் கம்ருதீன் வந்து என்ன வேணால் நடக்கட்டும் நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி பாட்டு பாடி அவர் சந்தோஷமாக இருந்தார். இதில் இவன் எதுவுமே பெருசாக அஃபெக்ட் ஆகலேன்னு நினச்ச பார்வதி வந்து அங்கேருந்து முறைச்சிட்டே இருந்தாங்க. அதை பார்த்த கம்ருதீன் வந்து ஆல் ஓகே அப்படின்னு கேட்கும்பொழுது நான் முறைப்பேன், என்ன வேணால் பண்ணுவேன், நடு வீட்டிலேருந்து முறைப்பேன், நான் முறைச்சா உனக்கு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நானும் முறைப்பேன்னு சொன்னாங்க. நீ முறைச்சிக்க, என்ன வேணால் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கட்டத்தில் அழுது புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அத்தான் செத்தான் அப்படின்னு சொல்லி ஃபுட் டெஸ்ட் பண்ணுற ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. இதில் சூப்பர் டீலக்ஸ் வீட்டிலேருந்து யார் வரப்போகிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது இதில் திவாகர் பேர் விட்டுட்டாங்க போல். அதில் திவாகர் வந்து இந்த இடத்துல குரூப்பிசத்தை கொண்டு வராதிங்க, நானே ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தால் விலகி போகிறேன்ல, இப்போது இது சாப்பிட்ற டாஸ்க் தானே, இதுலையே என்னை சேர்த்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது ரம்யா வந்து அங்கே அழகான ஒரு கொஷின் வச்சுருந்தாங்க. அப்போ நேற்று ஃபிசிக்கல் டாஸ்க் வைக்கும்போது நீங்கள் விளையாடிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல கலை வந்து விளையாடி இருப்பால, நேற்று நீங்கள் போய்ட்டு என்ன ப்ளே பண்ணீங்க அப்படின்னு அங்கே கேட்டாங்க. அப்போது கலை தான் நேற்று பெர்ஃபார்ம் பண்ணான் அப்படின்னு இவர் பேசிட்டு இருந்தார். அதுக்கு அடுத்ததாக இந்த பிக் பாஸ் கிட்ட எந்திரிச்சு இந்த வீடே சரியில்லை, ஃபுட்லேருந்து எல்லாத்துலேயுமே சீப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்ன சீப்பாக பிஹேவ் பண்ணுறோன்னு சொல்லி சபரி வந்து சண்டை போட ஆரம்பித்தார். இதில் டேஸ்ட் பண்ணுற விஷயத்தில் விக்கல் வந்து டேஸ்ட் பண்ணும்போது அவர் ரொம்பவே ஃபுட்டு டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே அங்கே ஆக்ஷன் கொடுத்தாலுமே இதில் வாட்டர்மெலன் வந்து ஒரு செகண்டில் கண்டுபிடிச்சிட்டாரு. அந்த நேரத்தில் அண்ணே இது வந்து குரூப்பாக டிஸ்கஸ் பண்ணி சொல்கிற விஷயம்ண்ணே, நீங்கள் இப்படி அவசரப்படுறீங்க அப்படின்னு கேட்டாங்க. இதில் கடைசியாக அவர் சொன்ன செத்தான் வந்து கரெக்டாக இருந்தனால வாட்டர்மெலனுக்கு ஒரே குஷி ஆகிடுச்சு. கலை நான் வந்து உனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருப்பேன், இவங்கெல்லாம் நீ வெளியே போயிடுவேன்னு சொல்லும்போது கூட நான் உனக்கு சப்போர்ட் பண்ணேன் அப்படின்னும் போது இது டிஸ்கஸ் பண்ணி சொல்கிற டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு சண்டை வந்துச்சு. இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இதில்